Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Strait of Hormuz திறந்து விடப்படும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பல வருஷ பகை முடிவுக்கு வரும். நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுல இருந்து குக்கிங் கேஸ் நம்ம வீட்ல இருக்கிற எல்பிஜி விலை ஏறுற வரைக்கும் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உலகம் மறுபடியும் சந்தோஷமா இருக்க போகுது. போர் கிடையாது. உலகத்துல அமைதி மறுபடியும் திரும்ப போகுதுங்கிறது தான் ட்ரம்போட ட்வீட்டா இருக்குது. And for the first time இத ஈரானும் அக்ரி பண்ணி ஆமா நாங்க அமெரிக்காவோட இருக்கிற போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சில அக்ரிமெண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பேசி ரெண்டு சைடும் ஒத்துக்கிட்டோங்கிறத பப்ளிக்கா ரெண்டு சைடும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. and this is the biggest news of this year. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய நியூஸே இதுதான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னு சொன்னால நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பெட்ரோல் டீசல் விலையில ஆரம்பிச்சு தக்காளி வெங்காயம் விலையில ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே விலைவாசி பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இதுக்கு நடுவுல மாட்டிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு இடத்து வழியா தான் உலகத்துல இருக்கக்கூடிய 20% ஆஃப் தி எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்தியாவுக்கு மோர் தென் 50% நம்ம ஊர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வீட்ல எல்பிஜி ஆன் பண்றப்ப நம்ம ரியலைஸ் பண்றது இல்ல. ஆனா அது இங்க தான் வந்துட்டு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் எல்பிஜி நம்ம வீட்ல யூஸ் பண்றதே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா தான் நடந்துட்டு இருக்குது. இவங்க சண்டை போட்டு அதை மூடி வச்சதுனால வேர்ல்டு ஃபுல்லா விலையை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. நம்ம வீட்ல நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல் டீசல் வரைக்கும் நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸ்விக்கி, ஜெப்டோ, ஜொமேட்டோ, வாட் எவர் என்னென்ன டெலிவரி இருக்குமோ, என்னென்ன போயிட்டு வருமோ, எதுல பெட்ரோல் டீசல் இன்வால்வ் ஆகுமோ எல்லா இடத்துலயும் விலைவாசி ஏறிச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கோங்க இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒருத்தன் இருக்கான். இஸ்ரேல் வேடிக்கை பார்த்துட்டு, ஓ சேர்றீங்களா, சேரக்கூடாது, இவங்க எப்படியாவது பிச்சு விடணுமே, உடச்சு விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். ஏன் இஸ்ரேல் இந்த ஸ்கெட்ச் போடுறாங்கங்கறதையும் சொல்றேன். இதுல உலகத்துக்கே அது நல்ல விஷயம் தான். ஒரே ஒரு ஆளுக்கு தான் இது கெட்ட நியூஸ். யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். இஸ்ரேல் இதை எப்படியாவது உடச்சு விடணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் டீடைலா என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயமும், நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கிற பவர் கட் கூட நம்ம நேத்துக்கு டீடைலா பேசியிருந்தோம். இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் நீங்க டைரக்டா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னால் மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. யாரோ ஒருத்தங்க அவன் பேசலாம், இவன் இதை பேசினா இதை பேசலாம், அதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு பதிலாக நீங்களே டைரக்டா நான் என்ன பேசுறேங்கிறத பாத்துறது பெட்டர்ல. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ட்ரம்போட ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். The deal with Islamic Republic of Iran is now complete. ஈரானோட நாங்க பேசிட்டு இருந்த டீல், இந்த ஒரு டீல் சைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இருந்ததா லாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாசமா இருந்த ஒரு மிகப்பெரிய क्वेश्चन. இந்த டீல் சைன் பண்ணிட்டாங்கன்னா உலகத்துக்கே நிம்மதி. எஸ்பெஷலி நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி, நம்ம தமிழர்கள், மலையாளிஸ், நம்ம கன்னடிகாஸ், நம்ம தெலுங்குஸ் அத்தனை பேர் மிடில் ஈஸ்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியன்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்குமே இதனால பிரச்சனை. நம்மளுக்கு தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல போயிட்டு இருந்த ஒரு கப்பலை அமெரிக்கா அடிச்சிருக்குது. ஆனா இறந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இந்தியன்ஸ். ஈரான் ஒரு ஏர்போர்ட் அடிச்சிருக்குது. இறந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன். ஏன்னா அவ்வளோ இந்தியன்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. பேருக்கு தான் அது மிடில் ஈஸ்ட். எனக்கு தெரிஞ்சது மிடில் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அவ்வளோ இந்தியன்ஸ் உள்ள இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தலைக்கு மேல தான் இந்த குண்டுகள் எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறப்போ இவங்க இத பேசுறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சோ இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, the deal with Islamic Republic of Iran is now complete அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றது. congratulations to all, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். I hereby fully authorize the toll free opening of the Strait of Hormuz and simultaneously herewith authorize the immediate removal of. ஏங்க இவர் full stop வைக்க மாட்டாரா? பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. கூடவே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸும் அதனால திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இமிடியேட்டா யுஎஸும் நேவல் பிளாக்கேட் எடுத்துரும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அவங்க ரிமூவ் பண்ணனும்னா அதுல ஒரு கேட்ச் இருக்குது. ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும்னா யுஎஸ் அவங்க ஷிப் எல்லாம் எடுக்கணும். அப்போ ட்ரம்ப் அவரோட ட்வீட்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸும் திறந்து விட போகுது, யுஎஸ் பிளாக்கேடும் ரிமூவ் பண்ணுவோம். சோ ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி அவங்களோட கப்பல்களையும் இதுக்குள்ள ஃப்ரீயா ஃப்ளோ பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷிப்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஸ்டார்ட் யுவர் என்ஜின்ஸ். உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களும் உங்க என்ஜினை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட் தி ஆயில் ஃப்ளோ, உலகத்துல எண்ணெய் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி சைன் போடுறாரு. கூடவே ஃபாலோ அப்பா இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் திறந்து விட போறோம், எல்லாம் வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம், ஷிப் எல்லாம் போயிட்டு வரும். which means பெட்ரோல் டீசல் விலை கம்மி ஆகணும். இந்தியன் கவர்மெண்ட் பெட்ரோல் டீசல் விலையை ஃப்ரைடே சைன் போட்டதுக்கு அப்புறம் கப்பல்லாம் போயிட்டு வர ஆரம்பிச்சிரும். கம்மி ஆக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வைக்க முடியும். ஏன்னா இப்போ வேர்ல்டு ஃபுல்லா பெட்ரோல் டீசல் விலை கம்மியாகும். இதுக்கு முன்னாடி விலை கம்மியாகிறப்ப டாக்ஸ் ஏத்தி இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாம விலையை கம்மியாக்கிட்டா நம்ம
நம்மளுக்கு நல்லது. பட் எனிவே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, this great deal will bring peace and security to the whole world region. உலகத்துல இருக்கக்கூடிய whole region, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து இது அமைதியை கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி பல பிரசிடென்ட்ஸ் வந்து ஈரானோட அமைதிக்கு உருவாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனா பயங்கரமா தோத்து போயிட்டாங்க. அமெரிக்காவும் ஈரானும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்குது. பட் என்னோட தலைமையில லீடர்ஸ் ஆஃப் த ரீஜன் have for the first time found a president who can help them achieve real peace. இங்க இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்காங்கல்ல, which means UAE, பஹ்ரைன், குவைத், கத்தார், ஈரான், அவங்க எல்லாம் இதுல இருந்து வெளியே நிக்கிறேன்னு சொன்னா கூட ட்ரம்ப் அவங்களை சேர்த்து விட்டுறாரு. பாருங்க இவங்களும் என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனிவே இந்த எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பல வருஷமா வந்து இங்க அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த பிரசிடென்ட்னாலையும் அது முடியல. உலகத்துல முதல் முறையா ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வச்சு அமைதியை கொண்டு வர ஒரு மிகப்பெரிய தலைவனா நான் தான் இருக்கேன். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து எனக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. அப்படி பாசிட்டிவா சொல்ல அவர் எப்படி சொல்றாருன்னா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு ஃபைனலி ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் நான் தான் அப்படி சொல்றாரு. இவங்க எல்லாம் பல வருஷமா ஏங்கிட்டு இருந்த அந்த தேவதூதன் ஏன் சொல்றேன்னா சும்மா சொல்ல, உண்மையிலேயே அவரே வந்து ஒரு பெயிண்டிங் போட்டாருங்க. அவரே வந்து அதுல ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருப்பாரு. இது அமெரிக்காக்குள்ளே நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. பட் அதுல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நானே ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட், நான் தான் கடவுள், நான் உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்த வந்தவன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டாரு. எனிவே ட்ரம்ப் இதுலயும் அதே மோட்ல தான் சொல்றாரு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு தலைவன் கிடைப்பானா, ஒரு மிகப்பெரிய லீடர் வருவாரா, உலகத்துக்கு அமைதியை கொண்டு வருவாரான்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த ஒருத்தன் நான் தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. அண்ட் நம்ம கிளாஸ் லீடர் கூட இவ்வளவு பெருமையா பேச மாட்டாங்க. ஆனா ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட்டா இருந்துகிட்டு ஹம்பிளா, ஹியூமிலிட்டியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ட்ரம்ப் பேசுறாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வித் தி ஓப்பனிங் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் அப்பான் தி சைனிங் ஆஃப் டீல் ஆன் ஃப்ரைடே வந்து இந்த டீல் சைன் பண்ணப்படும். இது சைன் பண்ணி முடிச்ச உடனே ஸ்ட்ரெய்ட்டும் திறந்து விடப்படும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இந்திய கப்பல் போகலாம், பாகிஸ்தானி கப்பல் போகலாம், அமெரிக்கன் கப்பல் போகலாம், ஈரானிய கப்பல் போகலாம். உலகத்துல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல லீவ் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இது நிறைய பேருக்கு தெரியாது. பட் உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பெட்ரோல் டீசல் ஷார்டேஜா இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீ வெளியே வந்தா எதுக்கு வெளியே வர, வெளியே வந்தா நீ ஆஃபீஸ் போனா தானே நீ வெளியே வருவா, இல்ல வந்து ஸ்டடி ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. நீ ஸ்கூல் போகணுமா, அதெல்லாம் வேணாம், வீட்லயே உட்காரு, பெட்ரோல் டீசல் வேலை கண்ட மணிக்கு இருக்குது, வெளியெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம், லீவ், வெளியவே வராதீங்க, வீட்லயே சும்மா உட்காருங்க. வீக்கெண்டோட காம்ப் ஆஃப் பண்ணல, இந்த சாட்டர்டே சண்டே இருக்குன்னா மண்டே லீவ், அப்ப எல்லாரும் லாங் வெகேஷன் போயிடுவாங்க. அப்படி இல்ல நட்ட நடுவுல வெட்னஸ்டே ஒரு நாள் லீவ். இந்த மாதிரிலாம் உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ்ல லீவ் எல்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் சால்வ் ஆக போகுது. அது எல்லாத்துக்கூட அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விட போறோம். அப்ப எல்லாருக்கும் எனர்ஜி போக ஆரம்பிச்சிடும், பெட்ரோல் டீசல் கரெக்டான விலைக்கு கம்மியான விலைக்கு போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாத்தையும் முடிச்ச உடனே ஆயில் வில் ஃப்ளோ ஆன் போத் ends again of for the region. ரெண்டு சைடும் எண்ணெய் போகும், which means ஈரானுக்கு பணம் போகும். ஈரான்ல இருக்கிற எண்ணெயை வந்து வேர்ல்டு ஃபுல்லா விக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து இதுல ஒரு ஸ்பேஸ். மதன் சாங்க்ஷன்ஸ் பத்தி பேசலைன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அங்க வரேன். சோ இதெல்லாம் சொல்லிட்டு பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சைன் பண்ணி விட்டுறாரு. பேசிக்கா இவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போரை பல வருஷமா பல பேர் முடிச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நேத்துக்கு பிரச்சனை இல்ல, 1970s இருந்து அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் நடுவுல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பிரசிடென்ட் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் இருந்தாலும் இதுல சில கேட்ச் இருக்குது. என்னென்ன கேட்ச் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விடுறது இப்ப வெளிய பார்க்க கெத்தா இருக்கும். பரவாயில்லப்பா, யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அமெரிக்கா பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எல்லாம் எப்படி திறந்து வச்சிட்டாங்கன்னு யோசிக்க தோணும். பட் ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ற எல்லா எம்ஜி ஸ்குவாடுக்கும் தெளிவா தெரியும், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடுனதே ட்ரம்ப்னால தான். யோ, இதுக்கு முன்னாடி எந்த பிரசிடென்ட்டும் அதை மூடவே இல்லையா, நீயே ஒரு கதவை மூடுற, அதுக்கப்புறம் எந்த பிரசிடென்ட்டும் திறக்கல பாருங்க, நான் தான் திறந்திருக்கேன் வேற சொல்ற, வேற யாருமே அதை மூடவே இல்லையா, அப்ப எப்படி அதை திறக்க முடியும்? மூடினா தானே திறக்க முடியும். மூடினது நீ 100 நாளுக்கு முன்னாடி, திறக்கிறதும் நீ 100 நாளுக்கு அப்புறம். இப்ப யாருமே உலகத்துல இது பண்ணது இல்லைன்னா, ஆமா யாரும் பண்ணது இல்லை, ஏன்னா அதான் மூடினதே இல்லையே. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததே உன்னாலதாங்கிறது இன்னொரு ஒரு சைட் ட்ராக் காமெடி. பட் ஸ்டில் இந்த ஒரு விதத்துல வந்து ஓகே பரவாயில்லப்பா, எதையோ ஒன்று முடிக்கிறாங்கல்ல, பேசிட்டு போறாருன்னு யோசிச்சாலும் இதுல நிறைய ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் இருக்குது. ட்ரம்ப் இதை மட்டும் தான் அனௌன்ஸ் பண்றாரு. பட் ஈரான் சைடு நம்மளுக்கு கேட்கிறப்போ தான் தெரியுது, ஈரான் உண்மையிலேயே இந்த போர்னால சில விஷயங்களை அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. இப்போ நடந்த இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விடுறது ஒரு மேட்டரே இல்ல. அவங்க 40-50 வருஷமா பல கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அதை யாருமே கேட்டுக்கிட்டது இல்ல. அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ்லாம் அதை வந்து பெருசா கன்சிடர் பண்ணதே இல்ல. அவங்களுக்கு 50 வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போ சால்வ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஏன் நான் சொல்றேன், பியாண்ட் ஓப்பனிங் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், ஆஃப் கோர்ஸ் இது வந்து ஈரானுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு பிசினஸ் ஓடணும், எண்ணெய் ஓடணும், அது நடக்குது. பட் அது கூடவே ஈரானோட சொத்துக்கள், ஓகேவா, 12 பில்லியன் வந்து கொண்ட சொத்துக்கள் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பேங்க்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸா வந்து உலகம் ஃபுல்லா இருக்குது. இதை வந்து பல வருஷமா அமெரிக்கா வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இதை வந்து ஈரான் யூஸ் பண்ணக்கூடாது, ஈரானுக்கு இந்த காசு போகக்கூடாது, அவங்க மோசமான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா வந்து இந்த மாதிரி ஈரானோட ஃப்ரோசன் அசெட் எவ்வளவு இருக்குது, 12 பில்லியன், ஓகேவா, நாட் மில்லியன், பில்லியன் டாலர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா ஈரானோட சொத்துக்களை வந்து ஈரானாலே கை வைக்க முடியாத மாதிரி அமெரிக்கா இவ்வளவு நாள் லாக் போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஈரான் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கோரிக்கையா வச்சிருக்காங்க. அது நடந்துரும் இப்போ அல் ஜசீரால ரிப்போர்ட் ஆயிருக்குது, which is a very big thing for ஈரான். பல வருஷமா ஈரான் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இதுல நடக்குது. ரெண்டாவது விஷயம், ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து அவங்களோட என்ரிச்டு யுரேனியம் ப்ரோக்ராமை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு
சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. பட் என்ன எதிர்பார்ப்புன்னு பாத்தீங்கன்னா மேபி ஒரு 15 இயர்ஸ் கூட சஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் 15 வருஷத்துக்கு யுரேனியம் நாங்க என்ரிச் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஈரான் சொல்லலாம். என்ரிச்டு யுரேனியம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு குண்டுகள் தயாரிக்கிறதுக்கு, அணு சக்திக்கே தயாரிக்கிறதுக்கு. இதை வந்து ஈரான் நிறுத்தி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிளைம் பண்றாரு. பட் we have to wait and see இது எவ்வளவு பாசிபிளா இருக்கும் அப்படின்னு. இது நடந்துச்சுன்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய டீல ஸ்ட்ரக் பண்றாங்க. எப்படி பல வருஷமா ஃப்ரீஸ் ஆன சொத்துக்கள் வந்து ஈரானுக்கு மறுபடியும் கிடைக்கிறது ஈரானுக்கு ஒரு அட்வான்டேஜோ, உண்மையிலே ஈரான் வந்து யுரேனியம் வந்து என்ரிச் பண்றதை நிறுத்திக்கிறோம், நாங்க அணுசக்தி உருவாக்குறதை நிறுத்திக்கிறோம் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அமெரிக்காக்கு அது ஒரு பெரிய வின். பட் அது நடக்குதா இல்லையான்னு தெரியல. இது ஆனா கன்ஃபார்மா நடக்குது. ஃப்ரோசன் அசெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் இதெல்லாம் போக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாத்தையும் எனேபிள் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான். வேர்ல்டு ஃபுல்லா ஒரு பேர் வாங்கணும்னு பாகிஸ்தான் ஆசைப்பட்டாங்க. இவ்வளோ பெரிய போரை நிறுத்தி வச்சது யாருப்பா? அவரா? அது பயங்கரமான நாடாச்சு அமெரிக்கா. அவரோட ஈரான் அது அவங்கள விட பயங்கரமான நாடாச்சு ஈரான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதை நிறுத்தி வச்சது நீயா? இவ்வளோ பெரிய ஆளாப்பா நீன்னு பாகிஸ்தான் வந்து அந்த பெருமையை கொண்டாடணும்னு நினைச்சாங்க. பட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அமைதிக்கான டீல், ஓகே நம்ம இனிமே சண்டை போட்டுக்கலாம், நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு பீஸ் அப்படி அதை பத்தி பேசுற டீல் வந்து சைன் ஆக போறது சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஜெனீவால, நாட் இன் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல அவங்க 2-3 தடவை வந்து பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தை செட் ஆகலன்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஜேடி வான்ஸ் கிளம்பி வந்து திருப்பி வெறும் கையோட எல்லாம் போனாரு. சோ அந்த காமெடி மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல. இல்ல பாகிஸ்தானே வந்து அபசகனம் அங்க போய் கை வச்சா வந்து நடக்காது அப்படின்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. பட் எனிவே டீல் சைன் ஆகிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல ஜெனீவால தான் சைன் ஆக போகுது, பாகிஸ்தான்ல கிடையாது. இருந்தாலும் பாகிஸ்தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. அதை நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துற முடியாது. அவங்களால முடிஞ்சதா அவங்க உருட்டி இருக்காங்க. கத்தார் கொஞ்சம் உள்ள போய் பூந்து விளையாண்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சவுதி அரேபியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் ஒன்னா சேர்ந்து நடுவில் நெகோஷியேட் பண்ணதுனால தான் இந்த டீல் வந்து இந்த ஒரு 108 நாள்ல ஓரளவுக்கு சைன் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்குது. பட் இது என்னைக்கு சைன் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே. என்னதான் நம்ம இதெல்லாம் பாசிட்டிவா பார்த்தாலும் ஃப்ரைடேக்குள்ள இதை எப்படியாவது கெடுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி நடுவில் வந்து குதிச்சு ஓடிட்டு இருக்குது. அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேல்னால டைரக்டா ஈரானை வந்து போர்ல ஜெயிக்க முடியாதுங்கிறது வந்து போர் நடந்தப்ப நம்மளால விசிபிளா பார்த்தோம். ஏன்னா ஈரான் வந்து நம்பர்ஸா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மச் பிகர் கண்ட்ரி. நீங்க சைஸா பாத்தீங்கன்னாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களா பாத்தீங்கன்னாலும் சரி, கவுண்டா குவான்டிட்டியில சொல்றேன், மேபி வந்து ப்ரிசைஸ்னஸ்ல ஷார்ப்னஸ்ல அமெரிக்காவோட ஃபண்டிங்ல அமெரிக்காவோட ஆயுதங்கள் எல்லாம் இஸ்ரேல் பெட்டரா இருக்கலாம். பட் வாஸ்ட் க்ரூட் நம்பர்ஸ் மஸ்கிட்டோஸ் மாதிரி அத்தனை மிசைல் வச்சிருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான். இன்ஃபேக்ட் இஸ்ரேலோட அயன் டோம் இரும்பு கூரை அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் கூட பிரீச் ஆச்சு. உள்ளுக்குள்ள வந்து இவங்களோட குண்டுகள் வந்து உள்ளுக்குள்ள விழுந்துச்சு. ஈரான் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இஸ்ரேல்ல தாக்குதல் நடத்திட்டாங்க, டைரக்டாவே நடத்துறாங்க. அது போக இப்போ இஸ்ரேல் வந்து அங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள் இருக்காங்க, ஹமாஸ், ஹெஸ்போலா, இதெல்லாமே ஈரானோட பேக் எண்ட் தான். இப்போ அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை பண்ணி செட்டில் ஆயிட்டாங்கன்னா இதெல்லாம் பத்தி அவங்க டிஸ்கஸே பண்ணல. ஹெஸ்போலா என்னாகும், ஹமாஸ் என்னாகும், ஈரான் வந்து இஸ்ரேல் எப்படி பார்ப்பாங்க, அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு தான், அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு தான் இப்போ டீல். இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணே நான் தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன், எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு தான் ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ அமெரிக்காவும் ஈரானும் டீல் சைன் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க? அப்ப இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த போரை நிறுத்தி விட்டுறக்கூடாது. அமெரிக்கா கூட இருக்கிற வரைக்கும் தான் இஸ்ரேலுக்கு ஒரு ராட்சச பலம் இருக்கும். அப்ப இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபடி லெபனானை போட்டு அடிக்கிறாங்க. லெபனான் யாரு? ஈரானோட ஃப்ரெண்ட் கண்ட்ரி. இஸ்ரேல் வந்து லெபனான் அடிக்க முடியும், அந்த பவர் இஸ்ரேல் கிட்ட இருக்குது. இஸ்ரேல் வந்து லெபனானை கண்டமணிக்கு தாக்குதல் நடத்துறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற கிராமங்கள்ல தாக்குதல் நடக்குது, கேபிட்டல்ல எல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க. அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னாலும் இஸ்ரேல் கேட்காம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடக்க போகுது, டீல் சைன் பண்ண போறாங்கன்னு தெரியறப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க டீல் சைன் பண்ணிட்டு போட்டோம், எங்களுக்கும் லெபனானுக்கும் இருக்கிற பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும், நாங்க வந்து அடிக்கிறத அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம், நாங்க எங்கேயுமே பேக் அடிக்க மாட்டோம், எங்களுக்கு போர் இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நாங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்க. ஈரான் வந்து எப்படியாவது லெபனான் பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இஸ்ரேல் வந்து இல்ல நான் லெபனான்ல பிரச்சனை பண்ணுவேன், யாரும் அமெரிக்காவே நினைச்சாலும், அமெரிக்காவே என்னை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாலும், ஏன் அமெரிக்காவே அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கறதே அமெரிக்கா தான், அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் நிறைய கொடுக்கறது அமெரிக்கா தான், அவங்களுக்கு நிறைய சொபிஸ்டிகேட்டடான ஹேக்கிங் நெட்வொர்க்ஸ் கொடுக்கறது அமெரிக்கா தான். இவ்வளவும் கொடுக்குற அமெரிக்கா நினைச்சாலும் நாங்க வந்து கேட்க மாட்டோம், நாங்க லெபனான் அடிக்கிறத அடிக்க தான் செய்வோம். எப்படியாவது இந்த பீஸ் டீலுக்குள்ள மறுபடியும் ஏதாவது ஒரு இதை குழப்பி விட்டு ஒரு தாக்குதலை பண்ணி மறுபடியும் ஒரு பிரச்சனையை வெடிக்க விட்டுரும், ஈகோ டேப் பண்ணி விட்டுரும்னு அவங்களும் ஒரு சைடு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பண்றது தப்புன்னு கண்டிக்கிறாரு. ஈரானோட புது ஃப்ரெண்ட், ஈரானோட அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட் இஸ்ரேல் வந்து கண்டிக்கிறாரு, இருந்தாலும் நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஜியோ பொலிட்டிக்ஸ் இஸ் கிரேசி எக்ஸைட்டிங். ஃப்ரைடே வரைக்கும் நான் வந்து இந்த போற ஒரு 108 days நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் நான் பாக்குறப்ப நான் பர்சனலா நினைக்கிறேன்னா until it is done it is never done. உண்மையிலேயே அந்த சைனை போட்டு ரெண்டு பேரும் அமைதி அப்படின்னு அமைதி 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 அப்படின்னு போற வரைக்கும் நம்ம வந்து இவங்களை நம்ப முடியாது. இவங்க கடைசி நிமிஷத்துல இஸ்ரேல் வந்து ஏதாவது தூண்டி விடவும் வாய்ப்பு இருக்குது. ஈரான் வந்து உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈரான் இப்பவும் சொல்றாங்க எல்லாம் சரிங்க, அமெரிக்கா இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா ஒரு டைம் பேச்சுவார்த்தை அமைதி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறப்ப சைடில் அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். பட் இப்போதைக்கு இட்ஸ் a very very good sign. அமைதிக்கான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே வந்து சுவிட்சர்லாந்துல சைன் பண்ண போறாங்கங்கிறாங்க. அன்லஸ் இஸ்ரேல் வந்து எதையும் குழப்பலைனாலோ, ஈரானோ அமெரிக்காவோ எதையும் குழப்பிக்கலைனாலோ இது சக்சஸ்ஃபுல்லா நடந்துரும். நடக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல விஷயம்
விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பெட்ரோல், டீசல், எனர்ஜி, எல்பிஜி எல்லாத்தோட விலையும் கம்மியாகும். நம்ம ஊர்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன டெலிவரி, பார்சல்ஸ், நம்மளோட டிராவல், நம்ம வெளியே டிராவல் பண்றது இதெல்லாம் மறுபடியும் விலை கம்மியாகும். மறுபடியும் நம்ம ஆட்டோ இருந்துகிட்டு விலைவாசிலாம் ஏறிடுச்சுமா, பெட்ரோல் விலை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க முடியாது. நம்ம பதில் கேட்கலாம், இப்போ விலை கம்மியாயிடுச்சுல, நீங்க கம்மியாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து டெய்லி அந்த ஒரு ₹50 செலவாகும், ஒரு ₹100 இப்படி செலவாகும். அப்புறம் யோசிப்போம், என்னடா இப்படி நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேக் ட்ராக் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஸ்கேல்ல நான் சொல்றேன், இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருக்கும் பேக் ட்ராக் ஆகும்ல. ஸோ இட்ஸ் அ குட் திங் ஃபார் வேர்ல்டு பீஸ். இஸ்ரேல் குழப்பாம இருக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரேல் வந்து இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நான் அடிப்பேன்டா அப்படிங்கிற ஒரு மோட்லேயே இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அவங்களும் அமைதிக்கு திரும்பிட்டாங்கன்னா அது நல்லது. ஓவரால் இதுதான் இந்த விஷயத்துல பக்காவா நடந்திருக்குது. நம்ம ஃப்ரைடே வரைக்கும் வாட்ச் பண்ணி பார்ப்போம், க்ளோஸா வாட்ச் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. ஃப்ரைடே டீல் சைன் பண்ணிடுறாங்களா இல்லையா, இல்ல குழப்பாம இருக்காங்களாங்கிறத நீங்க பக்காவா தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் அன்னைக்கு போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். இல்லைன்னா அல்கோரிதம் வந்து மிஸ் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும், வேற டாபிக் பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியானாலும் சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். எனிவே, I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers, MGs.